பார்த்த அந்நிய பாஷை தான் கீழே இருக்க எல்லா வரங்களும் செயல்படுவதற்கும் கனி செயல்படுவதற்கும் மிக மிக முக்கியமானது அந்நிய பாஷை. அந்த அந்நிய பாஷை திறவுகோல், வாசல். அந்த வாசலை திறந்தா தான் உள்ள போக முடியும். மிக மிக முக்கியம். அதனாலதான் கிறிஸ்தவ வாழ்க்கை அற்புத மண்டலங்களிலே வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணுமா, அற்புத மண்டலத்தை நீங்க வாழணுமா, அதிசயமான மண்டலத்தை வாழணுமா, அதற்கு அந்நிய பாஷை மிக மிக அவசியம். அந்நிய பாஷை பேசினா தான் தீர்க்கதரிசனம் சொல்ல முடியும். அந்நிய பாஷை பேசினா தான் குணமாக்கு வரங்களும் எல்லா காரியங்களும் செயல்படும். ஹல்லேலூயா. அந்நிய பாஷை அபிஷேகம் பெற்றுக்கொண்டதுக்குரிய அடையாளமே அந்நிய பாஷை தான். ஹல்லேலூயா. அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன், அது எப்படி தெரிந்து கொள்வது? அந்நிய பாஷை. ஹல்லேலூயா. அப்ப நீங்க அந்நிய பாஷை பேச என்னன்னாக்கா, ஏன்னா அற்புதமான வாசலுக்குள்ள, அற்புதமான மண்டலத்துக்குள்ள நுழையிறீங்க. ஹல்லேலூயா. ஒரு அற்புத மண்டலத்துக்குள்ள நுழைவதனுடைய திறவுகோல் என்னது? வாசல் என்னது? ஒண்ணு சத்தமே சொல்ல மாட்டீங்களா? பசிக்குதோ? அந்த வாசனை திறந்து விடுங்க. இந்த அந்நிய பாஷை அற்புத வாசனை வேண்டாம், சாப்பாட்டு வாசனை திறந்து விடுங்கிறீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அதனால எல்லா வரங்களும் 9 வரங்கள் செயல்படுவதற்கு நமக்கு அந்நிய பாஷை என்ற வாசல் திறந்தாதான் இந்த வரங்களும் கனியை நம்ம என்ன செய்ய முடியும்? செயல்படுத்த முடியும். ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவினிடத்தில் வரக்கூடிய எல்லா ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கு அந்நிய பாஷை மிக மிக அவசியம். ஹல்லேலூயா. இந்த அந்நிய பாஷை இல்லை என்றால் மற்ற வரங்களை என்ன செய்ய முடியாது. நம்ம ஆண்டவரை வைத்திருக்கிற சிறிய பெரிய ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு அசாதாரணமான வாழ்க்கை. ஹல்லேலூயா. அற்புதங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கை, தெய்வீக மண்டலத்திலே வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை அசாதாரணமான வாழ்க்கை, தெய்வீக மண்டலத்திலே அற்புதங்கள் நிறைந்த ஒரு மண்டலத்தில் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையிலே வாழ வேண்டும் என்றால் உங்களுக்கு என்ன தேவை? அந்நிய பாஷை தேவை. ஹல்லேலூயா. அந்த அபிஷேகம் பெற்றுக்கொண்டீங்கன்னா அபிஷேகத்தை எப்படி தெரிந்து கொள்வது? அந்நிய பாஷை மூலமாக நீங்க தெரிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. வந்து பாருங்க, சார்லஸ் பினியெல்லாம் இந்த அபிஷேகத்தை பெற்றதுனால ஜன்னல் வழியாக அந்த ட்ரெயின்ல போகும்போது பார்க்கின்ற பொழுது இந்த முழு கிராம மக்களுமே ஏன்னா அபிஷேகத்தை பெற்று அப்படியே முழங்கால் படிட்டு பாவாரிக்கை செய்து அப்படியே ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாங்க. ஏன்னா ஜனங்கள் என்ன மரத்தை வெட்டி சாய்க்கிறது போல ஜனங்கள் மட 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 என்று சொல்லி என்ன செய்தாங்க? பாவ அறிக்கையிட்டு அவர்கள் மனம் திரும்பினார்களாம். காரணம் அபிஷேகம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அபிஷேகம் நமக்கு அவசியமாக இருக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்கின்ற பொழுது பாருங்க, அப்ப நமக்கு அதுல அபிஷேகம் பெற்றுக்கொண்டதுதான் அந்த சீடர்கள் அப்போஸ்தலர்கள்லாம் என்னங்க, பூனையை போல இருந்தவங்க புலியாக பாய்ந்து என்ன செஞ்சாங்க? உலகம் முழுவதும் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். ஹல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவி வரும்போது நீங்க பலனை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு வாஞ்சியும் தாகம் உங்களுக்கு அவசியம். ஹல்லேலூயா. வாஞ்சியும் தாகம் இருந்தா பலத்தின் மேல் பலன், மகிமையின் மேல் மகிமை, கிருபையின் மேல் கிருபை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. வாஞ்சியோடு நீங்க இருக்கணும். ஹல்லேலூயா. தாகத்தோடு இருக்கணும். ஹல்லேலூயா. இப்போ ஒரு தண்ணி தொட்டி இருக்குது, குதிரைக்கு சாப்பாடு கொடுக்குற நேரம் குதிரை பிடிச்சிட்டு போறோம். குதிரை நினைச்சா தான் தண்ணியை குடிக்க முடியும். நம்ம கொண்டு போய் பக்கத்தில் நிப்பாட்டிடலாம், முகாம் நடத்தலாம், அபிஷேக முகாம் சொல்லலாம், எவ்வளவு காரியங்களை வேதத்துக்கு சொல்லலாம். உங்களுக்கு தாகம் இல்லைன்னாக்க குதிரைக்கு குதிரை தான் நினைச்சா தான் தண்ணி அடிச்ச முடியும், மாடு நினைச்சா தான் அடிச்ச முடியும். நம்ம போய் இழுத்துட்டு கொண்டு பக்கத்தில் தான் நிப்பாட்ட முடியும். குடிக்க வேண்டிய பொறுப்பு யாருடைய பொறுப்பு? எங்களுடைய பொறுப்பு. நம்முடைய பொறுப்பா இருக்கு. வாஞ்சியும் தாகம் உள்ள எல்லாரும், தாகம் உள்ளவன் மேல் என்ன செய்ய? தண்ணியை ஊற்றுவேன் என்று சொல்லிட்டார். ஹல்லேலூயா. நம்முடைய உங்க வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஏன்னா தாகம் இருந்தா நீங்க என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ளணும். அப்படி தாகம் உண்டாகின்ற பொழுது இந்த உலகமே வேண்டாம், இந்த பரிசுத்தோட பிரசன்னமே எனக்கு போதும் சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ள வரணும். ஹல்லேலூயா. உலகம் கொடுக்கக்கூடிய இன்பம் மேன்மையெல்லாம் வேண்டாம் ஐயா. இந்த பிரசனம் இந்த 2 நாள்ல இருக்கிறது, 2.5 நாள் இருக்கிறதே எனக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுத்து இருக்கிறது. வாழ்நாள் முழுவதும் இப்படி சந்தோஷங்களுக்கு உண்டாக வேண்டும் என்று நினைச்சு விரும்புகிற பிள்ளைகளுக்கு உலகம் சீனு போயிடும். ஹல்லேலூயா. உலகம் சீனு போய் ஏ கிளாஸ்ல என்ன செய்யுங்க? உட்கார்ந்து. ஹல்லேலூயா. ஆண்டவரோடு என்ன செய்யுங்க? உட்கார முடியாத அனுபவம் உங்களுக்குள்ளாக வர ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. அப்ப ஒவ்வொரு பிள்ளைகளும் தாகத்தோடு இருந்தா, ஏன்னா ஆண்டவர் சரி மீன் கேட்டா பாம்பை கொடுப்பாரா? வேதவசனம் பார்க்கணும். ஒரு புலத்து அசாதாரண தகப்பனே பிள்ளைக்கு என்ன செய்ய மாட்டான்? மீனை கேட்டா பாம்பை கொடுப்பானா? அப்ப அதை கள்ள கொடுப்பானா? நம்முடைய பரமபிதா அவரிடத்தில் வேண்டிக் கொள்வர்கள் எல்லாவற்றையும் கொடுக்க பலவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப வாலிபர்களாகிய பிள்ளைகள் நாம மாமிச பலவீனத்தை மேற்கொள்ள முடியாம திணறே அப்படின்ற பொழுது அந்நிய பாஷை பேச ஆரம்பிங்க. அந்நிய பாஷை பேச ஆரம்பிக்கின்ற பொழுது அந்த அந்நிய பாஷை மாமிச பலவீனத்தை மேற்கொள்வதற்கு உங்களுக்கு வெற்றியின் பாஷையாகும்.
ஹalleluya. ஏன் அந்நிய பாஷை பேச வேண்டும் என்றால் மாமிச பலவீனங்களை மேற்கொள்ள முடியல என்று அந்நிய பாஷை பேச ஆரம்பிங்க. அந்த அந்நிய பாஷை உங்களுக்கு வெற்றியின் பாஷையாக மாறும். ஹalleluya. தெய்வீக பிரசன்னத்தை உணர முடியவில்லையே என்று சொல்கின்ற போது மட 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 அந்நிய பாஷையை நீங்க பேச ஆரம்பிங்க. தெய்வீக பிரசன்னத்தை உணரக்கூடிய ஒரு பரவச பாஷையாக அந்நிய பாஷை. ஆமென். ஹalleluya. ஏன் அந்நிய பாஷை பேச வேண்டும் என்றால் எல்லாவற்றுக்கும் திறவுகோலாய் இருப்பதனாலே இதை பேசினா தான் மற்ற எல்லாம் செயல்பட ஆரம்பிக்கும். துன்ப நேரத்துல துவண்டு போயிருக்கிறீங்களா, ஐயா என்னால் ஜெபிக்க முடியல, வேத வாசிக்க முடியல அப்படின்னு இருக்கும் பொழுது அப்படியா நீங்க அந்நிய பாஷை பேச ஆரம்பிக்கின்ற பொழுது அது அந்நிய பாஷை உங்களுக்கு ஆறுதலின் பாஷையாக மாறும். ஹalleluya. ஏன் அந்நிய பாஷை பேச வேண்டும் என்ற காரியத்தை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஹalleluya. அதே போல பல எண்ணங்கள் மூளையில குழம்பிக் கொண்டிருக்கிற, சரியான முடிவு எடுக்க முடியல, என்ன செய்வது என்று சொல்கின்ற பொழுது அந்நிய பாஷை பேச ஆரம்பிக்கின்ற பொழுது அது உங்களுக்கு அமைதலின் பாஷையாக மாறுகிறது. ஒரு தெய்வீக சமாதானத்தை கொண்டு வரக்கூடியதாக மாறுகிறது. ஹalleluya. இதை திறந்து விட்டா தான் எல்லாமே வரும். ஹalleluya. அந்நிய பாஷை பேசுகின்ற பொழுது உள்ளத்தில் ஒரு போராட்டம், முதலாளி இப்படி பேசினா அவன் பேசினா அந்நிய பாஷை பேசிக்கிட்ட துதிக்க ஆரம்பிக்கின்ற பொழுது அந்த அமைதியில் படுத்தக்கூடிய ஒரு பாஷையாக மாறுகிறது. ஹalleluya. தேவனுடைய சித்தம் இந்த காரியத்துல இந்த திருமணத்தை முடிக்கிறதா, இந்த பெண் எடுக்கிறதா, இந்த வீடை கட்டுறதா தெரியல, தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது அந்நிய பாஷையில பேசுகின்ற பொழுது அது உங்களை உணர்த்துவிக்கக்கூடிய பாஷையாக மாறுகிறது. ஆமென். ஹalleluya. அப்ப எல்லாவற்றுக்கும் திறவுகோல் அந்நிய பாஷை. ஹalleluya. அண்ணா வேலை இடத்துல மற்ற காரியங்களை துவண்டு போயிட்டீங்களா, ஏன்னா வென்ற ஒரு கர்த்தருடைய காரியங்களை துவண்டு போய் ஒரு போர்க்களத்திலே துவண்டு போனது போல இருக்கின்ற பொழுது நீங்க அப்படியே அந்நிய பாஷையில் பேசுகின்ற பொழுது அது உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலின் பாஷையாக மாறுகிறது. ஹalleluya. அதனாலதான் நம்ம ஏன் அந்நிய பாஷை பேச வேண்டும், அதே போல மற்றவர்களுக்காக நீங்க மன்றாடணும், மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும், மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் என்று நீங்க அந்நிய பாஷையை பேசுகின்ற பொழுது அந்த அந்நிய பாஷை மன்றாட்டின் பாஷையாக மாறுகிறது. ஹalleluya. அது ஒவ்வொரு காரியத்தையும் வேதத்தை படிக்க முடியல, வேதம் புரியலையே அப்படின்ற பொழுது அந்நிய பாஷையில பேசி அந்த வேதத்தை நீ கற்றுக்கொள்கின்ற பொழுது அது உங்களுக்கு நாணத்தை உணர்த்தி விடக்கூடிய ஒரு பாஷையாக மாறுகிறது. வெளிப்பாடுகளை வெளிக்கொண்டக்கூடிய ஒரு பாஷையாக மாறுகிறது. ஹalleluya. அப்ப பாருங்க, மற்றவர்களுக்கு சில ஆலோசனை கொடுக்கணுமே, அந்நிய பாஷையில பேசி அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கின்ற பொழுது அது தீர்க்கதரிசன பாஷையாக மாறுகிறது. ஹalleluya. அப்ப அதே போல பாருங்க, ஏன்னா சில ரகசியங்களை கற்றுக்கொள்ள ஆண்டவரே சில ரகசியங்கள் வேதத்தில் எனக்கு கற்றுக் கொடுங்க அப்பாண்டு பைபிளை படிக்கின்ற பொழுது புரியல என்று அந்நிய பாஷையில பேசிக்கொண்டே பைபிளை படிக்கின்ற பொழுது அந்த வேதத்தினுடைய வெளிப்பாடுகள் ரகசியங்கள் உங்களுக்கு வெளிப்படக்கூடிய பாஷையாக அந்நிய பாஷை மாறுகிறது. ஹalleluya. அதே போல சில காரியங்களிலே ஜெபிக்க போறீங்க, விடுதலை உள்ளவர்களுக்கு விடுதலைக்காக, சுகவீனங்களுக்காக ஜெபிக்க போறீங்க, அந்நிய பாஷையிலே பேசிக்கொண்டு நீங்க போய் அவர்களுக்கு ஜெபிக்கின்ற பொழுது அங்கே அற்புத பாஷையாக மாறுகிறது. அற்புதங்களை உண்டு பண்ணக்கூடிய பாஷையாக அது மாறக்கூடியதாக இருக்கிறது. ஹalleluya. ஆண்டவரே நான் ஒரு மாதிரி ஃபீல் பண்றேன், எனக்கு ஏதோ ஒரு தேவ பிரசன்னத்தை இழந்தது போல நான் ஃபீல் பண்றேன், ஒரு பரிசுத்த ஏதோ வாயில பேசிட்டேன், ஒரு பரிசுத்தத்தை இழந்தது போல நான் உணர்கிறேன் என்ற பொழுது அந்நிய பாஷை நீங்க பேசுகின்ற பொழுது அது உங்களை பரவசப்படுத்துகிற ஒரு பரிசுத்த பாஷையாக அது மாறுகிறது. ஆமென். ஹalleluya. அதே போல சத்துரு வெள்ளம் போல உங்களை சூழ்ந்து வருகின்ற பொழுது தப்பிக்க வழியில பிரச்சனை மீண்டு வருவதற்கு வழியில என்கின்ற பொழுது அந்நிய பாஷையை பேசுகின்ற பொழுது அது ஒரு யுத்த பாஷையாக உங்களுக்கு மாறுகிறது. ஹalleluya. அதே போல இப்படியே உங்களுக்கு சொல்லிக் கொண்டு போறான். ஹalleluya. நிறைய காரியங்களை இந்த மண்பாண்டத்துக்குள்ளே ஆண்டவர் மகிமையான பொக்கிஷத்தை நமக்கு கொடுத்தார். ஹalleluya. அதை அனல்மூட்டி எழுப்ப வேண்டியது உங்களுடைய காரியம். ஹalleluya. அதனால தேவன் வைத்திருக்கிற தோல்வியில துவண்டு போய் விடாதபடி எந்த ஒரு பிரச்சனைகளிலும் தெய்வீக பிரசன்னத்தை உணர்ல அந்நிய பாஷை பேசுங்க. அப்பொழுது அந்த அந்நிய பாஷை தெய்வீக பாஷையாக, தெய்வீக பிரசன்னத்தை உணரக்கூடிய பாஷையாக மாறும். ஹalleluya. அதனால தோல்வியில துவண்டுல போய்விடக்கூடாது. நேரம் அந்நிய பாஷை பேசுகின்ற பொழுது உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை உள்ளான மனிதனை பலப்படுத்தக்கூடிய பாஷையாக மாறுகிறது. ஹalleluya. அதனால்தான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்ன அந்நிய பாஷை மூலமாக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். ஹalleluya. அப்ப என்ன செய்யணும்னாக்க நீங்க அதை குறித்து அதிகமாக ஏன்னா பாருங்க, வெற்றுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு ஜெபம் மிக அவசியம் தான், வேத வாசிப்பு மிக அவசியம் தான். ஹalleluya. ஏன்னா அந்நிய பாஷை மட்டும் பேசினா போதும் அப்படி இல்லை. ஏன்னா ஜெபமும் வேத வாசிப்போடு கூட இந்த அந்நிய பாஷை சேர்ந்து கொள்கின்ற பொழுது நீ பரிபூரண உள்ள மனிதனாக, ஜெயம் கொண்ட மனிதனாக விளங்குவாய். ஹalleluya.
சொல்லுவதனால அந்நிய பாஷை மட்டும்தான் முக்கியம், ஜெபம் வேத வாசிப்பு முக்கியம் சொல்ல. அதோடு இது இணைந்து கொள்கின்ற பொழுது நீ ஒரு முற்றிலும் பரிபூர்ணம் உள்ள மனிதனாய், ஜெயம் கொண்ட மனிதனாய், வெற்றுள்ள மனிதனாய், என்னை பலப்பட்டு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலம் உண்டு, பலத்தினால பல பராக்கிரத்தினால ஆவியினால ஆவியானவர்களோடு கூட இணைந்து கொள்கிறோம். உங்களுக்கு வாசலை திறந்து கொடுக்குறீங்க. அப்ப என்னன்னாக்க வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்துவ வாழ்வுல அந்நிய பாஷை உங்களோட இணைந்து கொள்கின்ற பொழுது பாத்தீங்கன்னா நீங்க என்னன்னாக்க அந்தரங்க வாழ்க்கையில வல்லமை, தனிப்பட்ட வாழ்க்கையில வல்லமை, ஊழியங்களில வல்லமை, வேலையிடத்துல வல்லமை, வல்லமையோடு கூட விளங்க முடியும். தனிப்பட்ட வாழ்க்கை வல்லமையோடு விளங்கணும்னா அந்நிய பாஷை பேசுங்க. அந்தரங்க வாழ்க்கையில வல்லமையோடு விளங்கணும்னா அந்நிய பாஷை பேசுங்க. ஏன்னா வேலை இடத்துல வல்லமையோடு இருக்கணுமா அந்நிய பாஷை பேசுங்க. அந்நிய பாஷை உங்களை அற்புத மண்டலங்களுக்குள்ளாக நடத்தும். அதனுடைய அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதான் இன்றைக்கு சபைக்கு செய்ய வேண்டிய ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அவசர செய்தி என்னவென்றால் அந்நிய பாஷை பேசித்தானே அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளதான் ஆகணும். அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு அடையாளம் அந்நிய பாஷை. அந்நிய பாஷை உங்களுடைய குடும்பத்தை, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையும் இதுவரை இருக்கிற சூழ்நிலைக்குள்ளாக தலைகீழாக மாற்றிவிடும். வெற்றுள்ள மனிதனாக உங்களை மாற்றிவிடும். அதனால்தான் ஆண்டவர் அன்றைக்கு ஏன்னா வந்து ஆதி அப்போஸ்தலர் திருச்சபையில பார்க்கின்ற பொழுது அன்றைக்கு எல்லாம் பயந்து போய் ஒளிந்து இருந்தாங்க. ஆவியானவர் ஊற்றப்பட்ட பொழுது என்ன செய்யப்பட்டதுனாக்க அவர்கள் எழும்பி பிரகாசித்தாங்க. தைரியம் அவங்க வந்து பூனை போல ஒதுங்கிறவங்க தைரியம் எங்க இருந்து வந்தது? அந்நிய பாஷை ஆண்டவர் கொடுத்தார், அபிஷேகத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. அதனாலதான் அவங்க பாத்தீங்கன்னாக்கா ஆண்டவர் வந்து அன்னைக்கு நன்கொடையாக நமக்கு கொடுத்தார். எப்ப பெந்தகோஸ்தே வீட்டறையில ஆண்டவர் அது முதற்கனியாக ஆண்டவர் அந்த வாசை நமக்கு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அது மட்டுமல்ல பாத்தீங்கன்னாக்க அந்த ஆதி அப்போஸ்தலர் திருச்சபையில அப்படி பயந்து போயிருந்த அந்த அப்போஸ்தலர் என்ன பண்ணாங்க? இப்போ வந்து அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட உடனே சபையினுடைய வளர்ச்சி அசூர வளர்ச்சி அடைந்தது. ஹல்லேலூயா. சபையுடைய வளர்ச்சி எப்படிப்பட்ட வளர்ச்சி அடைந்தது? அசுர அந்நிய பாஷை பேசாத சபையில வளர்ச்சி பார்க்கிறோமே இருக்குது. ஆனால் அதோட அந்நிய பாஷை சேர்க்கின்ற பொழுது அசுர வளர்ச்சியை பெற்று பார்க்க முடியும். அந்நிய பாஷை பேசாத ஊழியர்கள்லாம் எழுதி பிரகாசம் அதுக்கெல்லாம் கேள்வி இருக்கு. ஒரு 10 கேள்வி இருக்கு. அந்த கேள்விகளுக்கு பதில் சொன்னா உங்களுக்கு விளையும். ஹல்லேலூயா. அப்ப வந்து பாருங்க அன்றைக்கு அன்றைக்கு வந்து பாருங்க அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் எப்படியா அஞ்சா நெஞ்சங்களாக. ஹல்லேலூயா. இன்னைக்கு யாரோ அஞ்சா நெஞ்சங்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆனால் அன்றைக்கு ஆதி அப்போஸ்தலர்கள் அஞ்சா நெஞ்சங்களாக. ஹல்லேலூயா. பேதுரு பயந்தாமொழியா ஓடி ஒளிஞ்சான். அறியேன் இவன் யார் என்று அறியேன், சத்தியம் பண்ணி சபித்து ஒளிந்தவன். இப்பொழுது என்ன அப்போஸ்தலர் அதிகாரத்தை